பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஒற்றுமையின் அருமை எங்களுக்கு தெரியும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் பேசியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. மகாராஷ்டிர தேர்தலில் பாஜக கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு RSS சேவகர்கள் களத்தில் இறங்கி பணியாற்றியதும் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் ஒற்றுமையே நமது இலக்கு என்ற கோஷம் பாஜகவினரால் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் நடந்த லோக்மந்த் கிராம நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், நம் முன்னோர்கள் ஒற்றுமையின் உண்மையை அறிந்திருந்தார்கள். அதுதான் எல்லா வகையிலும் சிறந்தது என அவர்கள் புரிந்து வைத்திருந்தனர். அதனால்தான் வேற்றுமையும் பன்முகத்தன்மையும் நமது நாட்டின் நிலை தெரிகிறது. வேற்றுமை சில காலம் மட்டுமே செல்ல முடியும். ஒற்றுமை என்பது நிரந்தரமானது. நாம் அதை ஆராய்ந்தால் வேற்றுமையிலும் ஒற்றுமை இருக்கும். இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் எதிரி இல்லை, யாரும் நமக்கும் எதிரி இல்லை. யாரோ ஒருவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டாலும் பரவாயில்லை. அதற்காக நாங்கள் யாருடனும் சண்டையில் ஈடுபடுவதில்லை. கடலில் கடையும் போது விஷம் போன்ற சவால்கள் எழும். ஆனால் அவற்றை நாங்கள் ஏற்று அமிர்தத்தை மட்டும் சேவையாக மாற்றி அனைவரது நலனுக்காக பாடுபடுவோம். இதை எங்கள் கடமையாக கருதுகிறோம் என்று மோகன் பகவத் பேசினார்.